பெண் பார்க்க படலம். ஹலோ சரசு, அவங்க எப்போ வரதா சொன்னேன்? ஏன் 11 மணிக்கு தான்? அதுக்கு முன்னாடி இல்லை. அரை மணி நேரம் லேட் ஆகலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. தயார் செஞ்சிடலாம் இல்லையா? இன்னொரு தரம் சரியாக கேட்டுக்கோங்க. ஹோட்டல் ஐட்டம் எதுவும் இருக்கக்கூடாது. ரெடிமேட் மிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதாம். ஐட்டமெல்லாம் யார் பண்ணது, ரெசிபி என்னன்னு கேள்வி ஆராய்ச்சி இன்ட்ரிவ் வேற இருக்காம். டெய்லி பண்ணுற மாதிரி மெனு இருந்தால் போதுமாம். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், சொதப்பிடக்கூடாது. வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் என்று சும்மாவா சொன்னார்கள்? சரசுவின் கணவர் நலவேந்தன் தன்னுடைய சமையல் திட்டத்தை விவரித்தார். இந்த வருஷம் சிறுதானிய ஆண்டாச்சே, அதனால் வரகு அரிசி சாதம், மெட்ராஸ் ஸ்டைலில் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், பருப்பு இல்லாமல் மைசூர் ரசம், மிச்சம் மீதி இருக்கிற காய்கறி வச்சு கலவையாக ஒரு அவியல். அவியல் சரி வருமா? நாம் இது வரைக்கும் பண்ணதில்லை. எல்லாம் சரியாக தான் வரும், கவலைப்படாத. உனக்கு தெரியுமா மைசூர் பாக் எப்படி வந்துச்சுன்னு? ஒரு நாள் தலைமை அரண்மனை சமையல்காரர் திடீர்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் எளிமையாக செய்ய போக, மைசூர் மகாராஜா அதன் பேரை கேட்க போக, அவரும் திடீரென்று சூட்டிய பெயர்தான் இப்போ உலக பிரசித்தி பெற்ற மைசூர் பாக். சப்பாத்தி, பரோட்டா, பால பன்னீர், இப்படி நார்த் இந்தியன் டிஷ் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேணாம், ஐட்டம் ஜாஸ்தி ஆகிடும். அவங்களும் சிம்பிளாக இருந்தால் போதும்னாங்க. சரி, அப்புறம் சுண்டக்காய் வத்தல் இருக்குது, அதை வச்சு குழம்பு பண்ணிக்கலாம். முந்தானத்து புளித்த தயிர் இருக்கே, அதை வச்சு பூசணிக்காய் போட்டு முந்திரி தேங்காய் அரைச்சி ஊற்றினா சூப்பராக மோர் குழம்பு. கொறிக்க மொரண்டு அரிசி வடங்க செஞ்சுக்கலாம். மாம்பழ சீசன் இப்போது, அதனால் மாம்பழ மில்க் ஷேக், கூலாக வெயிலில் வர்றவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க். ஸ்வீட் என்ன பண்ண போகிறீங்க? எல்லா ஐட்டம் ரெசிபி ஒரு பேப்பரில் எழுதி வச்சிடுங்க. எள்ளூர்னு தான் ஸ்வீட் நேற்றே பண்ணி வச்சுட்டேன், சூப்பராக வந்திருக்கு. இப்போ மணி 6 தான். சூடாக ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு வந்து ஆரம்பிக்கிறேன். 10க்குள்ளார எல்லாம் ரெடி ஆகிடும், டோன்ட் வரி. நலவேந்தன் அறிக்கை சமர்ப்பித்துவிட்டு இடத்தை காலி செய்தார். மணி 11 நெருங்க எல்லோருக்கும் ஒரே டென்ஷன். ஆண்டவா, முருகா, பிள்ளையரப்பா, பெருமாளே, பராக்சக்தியே, மகாலட்சுமி என்று அவரவர் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொண்டார்கள். சரியாக மணி 11 அளவில் அவர்கள் 4 பேர், அப்பா, அம்மா, மகன், மகள் அமைதியாக நுழைந்தார்கள். வந்த எல்லோருக்கும் புன்னகை வரவேற்பு இலவசமாக அளிக்கப்பட்டது. கொஞ்ச நேர அமைதிக்கு பிறகு வார்த்தைகள் கணீரென்று வெளிவந்தன. எல்லா ஐட்டங்களும் டேபிளில் இருக்கா? எங்கள் பொண்ணு வந்து கேட்குறப்ப பையன் வந்து எல்லாத்தையும் ஐட்டம் வாரியாக பேர் சொல்லி அதை எப்படி பண்ணுறதுன்னு விளக்க சொல்லணும், புரிஞ்சுதா? என்ன பையன் இன்னும் ஏன் வரல? சீக்கிரம் வர சொல்லுங்க. பெண்ணின் அம்மா ஸ்ருதி குட்டி வினவினார். அப்போதுதான் நலவேந்தன் சரசு தம்பதியின் மகன் பரதன் மெதுவாக நிதானமாக உள்ளே இருந்த அறையிலிருந்து ரெசிபி அடங்கிய கணினி நோட்புக் சகிதம் வெளிப்பட்டார். ஒவ்வொரு ஐட்டமும் கொஞ்சம் ருசித்த பின் வந்திருந்த இளம்பெண் கேட்டால், இங்குள்ள தயாரிப்புகளில் உங்கள் பங்கு என்ன? உங்கள் பெற்றோர் பங்கு என்ன? தெரிவிக்க முடியுமா? ஆம், நான் பொய் சொல்லலை. அப்பா ஃபுட் டெக்னாலஜிஸ்ட். அப்பா தான் முழுவதும் தயாரித்துள்ளார். நான் ஃபுட் இன்ஜினியர். மிக்சி கிரைண்டர் ஆப்ரேட் செய்வது, ரெசிபி எழுதுவது, ஃபோட்டோ வீடியோ எடுப்பது மற்றும் அவற்றை யூடியூப்பில் அப்லோட் செய்வது என் வேலை. அம்மா ஃபுட் மேனேஜ்மெண்ட். எல்லாவற்றையும் ருசி பார்த்து எக்ஸலண்ட், சூப்பர், நன்று, பரவாயில்ல, மோசம் என்று ரேட்டிங் கொடுப்பான். அதாவது கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், விமர்சன பகுப்பாய்வு பண்ணுவாங்க. கட்டாயம். தந்தை வெளி தனையனாக நாளை நான் மாறுவேன். முதலில் தயங்கி தெலுங்கி வெளிவந்த வார்த்தைகள் பின்னர் சரளமாக திருத்தமாக ஓடி வந்தன. அந்த இளம்பெண் தன் அம்மாவிடம் மிதமிஞ்சிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள். குடும்பனா இது மாதிரி இருக்கணும். நான் இவரையே மணந்து கொள்கிறேன் அம்மா. நல்ல இயற்கையான ஆரோக்கியமான உணவு முறைக்கு இங்கே உத்தரவாதம் நிச்சயம். எல்லார் முகத்திலும் அப்பாடா என்று நிம்மதி ஒளி பரவியது.